திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே. அனைவருக்கும் வணக்கம். பங்குனி 1 முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்திர விழா புதன்கிழமைக்கு வருது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு வழிபாடும், அதாவது முருகப்பெருமானை நினச்சி நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொடுக்கும். நம்ம முருகப்பெருமானை நினச்ச அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய வழிபாடுகள் அன்றைக்கி பழனியில் இது மாதிரி முக்கிய ஸ்தலங்கள் எல்லாம் நடைபெற்றுட்ருக்கோம். நம்ம வீடுகளில் முக்கியமாக அன்னைக்கு நமக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய முக்கியமான சில பொருள்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 10 ரூபா செலவு பண்ணி நம்ம வாங்கினாலே போதும். நமக்கு சகல ஐஸ்வர்யமும் பொன் பொருள் சேர்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். மல்லிகைப்பூ அன்னைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த மலரான செவ்வரளி மலர் வாங்கலாங்க. அதாவது நம்ம 10 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. எனக்கு 10 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னா அந்த 10 ரூபா அன்றைக்கி அவருக்கு செலவு பண்ணுங்க. இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்குறதால வீட்டில் நல்ல ஒரு சுபிக்ஷ நிலை ஏற்படும். நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுக்காக தான் இந்த மங்கள பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்குறது நல்லது. அதே மாதிரி சந்தனம் வாங்கலாங்க. ஒரு 10 ரூபாய்க்கு சந்தன வில்லைகள் இருக்குது. இல்லை சந்தனம் கட்டி சந்தனம், இல்லை வில்லையாக இருக்கும். இது மாதிரி சந்தனம், ஈரமாக இருக்க சந்தனம், அந்த மாதிரி சந்தனம் வாங்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தன அபிஷேகம், சந்தன அலங்காரம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சந்தனம் வாங்கலாம். அது போல் மலர்கள் வாங்கலாம். அப்புறம் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அப்படி சேர்ந்தாப்புலாம் இருக்கும். இல்லை மஞ்சள் குங்குமம் இருக்கும், இல்லை தனியாக குங்குமம் மட்டும் இருக்கும். அதுபோல் மங்களகரமான பொருட்கள் அன்னைக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைய தினத்தில் ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் சுக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பானக்கத்தில் நம்ம எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், நார்த்தமரமாக இருக்கட்டும், பானக்கம் செய்து இந்த சுக்கு அதில் போட்டு நம்ம அதை நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம சுக்கு சுக்கு பாலில் கூட சுக்கை போட்டு வச்சு நம்ம நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு பண்ணலாங்க. அதாவது ஒரு 10 ரூபாய்க்காவது அன்னைக்கு ஒரு மங்கள பொருள், ஏதாவது அவருக்கு உகந்த பொருட்கள் நம்ம வாங்கி வச்சு நம்மளோட வழிபாடை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒன்று. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு இந்த சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பித்தத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், நல்ல ஒரு செரிமான சக்தியை கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப பேருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது தெரியாது. அதனால அன்னைக்கு அந்த சுக்கை வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் அந்த நாளில் ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உரிய அந்த பௌர்ணமி நாளில் நம்ம இந்த சுக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, நான் வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். இருந்தாலும் அன்னைக்கு அந்த முக்கியமான ஒரு பொருள் நம்ம புதுசாக வாங்கி அவருக்கு ஒரு நைவேத்தியமாக பானக்கத்தலையாக இருக்கட்டும், பால்லையாக இருக்கட்டும், நம்ம போட்டு வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதே போல் கல்கண்டு ஒரு 10 ரூபாய்க்கு கல்கண்டு வாங்குங்க. கல்கண்டு வாங்கி அதே மாதிரி வாழைப்பழம் கிடச்சிச்சின்னா வாழைப்பழம் வாங்குங்க. அதை எதுவும் குழந்தைகள் இருந்தால் குழந்தைங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி தானமாக கொடுங்க. இல்லை பஞ்சாமிர்தமாக செஞ்சு கூட பஞ்சாமிர்தமாகவும் நம்ம அவருக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு பஞ்சாமிர்தமாகவும் கொடுக்கலாம். அதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதனால் நீங்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி இந்த 10 ரூபாய்க்காவது ஒரு பொருள் வாங்கும் பொழுது அது உங்களுக்கு கோடி கோடி பலனை கொடுக்கும். கோடி கோடியாக கொட்டி கொடுக்கும். இந்த முருகப்பெருமான் அவருக்கு இந்த சின்ன ஒரு 10 ரூபாய்க்கு இந்த வழிபாடை செய்யும் பொழுது அவர் நம்மளை ஒரு கோடீஸ்வரனாக ஆக்குவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் அவரை நினச்சி நீங்கள் அன்றைய தினத்தில் இந்த முக்கியமான மங்கள பொருள்களில் மஞ்சள் குங்குமமாக இருக்கட்டும், செவ்வரளி மலர்களாக இருக்கட்டும், மல்லிகை பூவாக இருக்கட்டும், சுக்கா இருக்கட்டும், வாழைப்பழம் போல் பழங்களாக இருக்கட்டும், இது போல் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வெத்தலை பாக்கு கண்டிப்பாக அன்றைக்கி வாங்கி வைங்க. முருகப்பெருமானுக்கு வெத்தலை தீபம் ஏற்றுறது விசேஷம். அதுமாதிரி வெத்தலை பாக்கு அன்றைக்கி வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது நல்லது. வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க. அன்றைக்கி கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு 4-5 பேருக்கு கூட நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக இருக்கட்டும், பையனுக்காக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்காக வீட்டிலேயே கூட, நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும்னு இல்லை, வீட்டிலேயே கூட இந்த தாம்பூலம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். கூடிய இடைவெளியை அடுத்த பங்குனி உத்திரம் வர்றதுக்குள்ளேயே அந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தேறும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்டாரை சென்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.